அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு ஜூன் 15ஆம் தேதி நடக்க போகுது. இப்போ இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 10 டேஸ் வந்து நம்ம என்னென்ன அப்ரோச்சஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், எப்படி நாம இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும் இந்த குறுகிய காலத்தில் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த லாஸ்ட் 3 ஹவர்ஸில் நம்ம எப்படி நாம அதிகமான கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய சான்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. இது வந்து ஒரு குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றதால நம்மளுடைய மெயினான ஒரு எய்ம் எதில் இருக்கணும்னா இந்த எக்ஸாமை கெட் த்ரூ பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜான மெயின்ஸுக்கு நம்ம போகணும். மெயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு மெரிட். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம மிச்ச கேண்டிடேட்டோட ஜாஸ்தி நம்ம ரேங்க் வந்து போயிட்டே இருக்கோம். அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் நம்ம குவாலிஃபையை நம்ம என்ஷோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 150 கொஷின்ஸுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. இதை விட கம்மியாக தான் வரும் கட் ஆஃப் நம்ம ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது. பட் டு பி ஆன் த சேஃபர் சைடு வந்து நான் வந்து ஒரு 150+ கொஷின்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த லாஸ்ட் 10 டேஸ் வந்து புதுசாக எதுவுமே நீங்கள் வந்து படிக்காதீங்க. ஏற்கனவே படித்த டாபிக்ஸை பல வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் புதுசாக ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை வாங்கி படிக்கிறதோ இல்லை படிக்காத ஒரு டாப்பிக்கை புதுசாக எடுத்து படிக்கிறதோ அந்த நேரத்தில் இருக்க வேணாம். நீங்கள் ஏற்கனவே என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை வந்து பல வாட்டி ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ரிவிஷனுமே ஒரு ஆர்டரில் நம்ம பண்ணணும். அந்த ஆர்டரை நான் சொல்கிறேன். ரிவிஷன் ப்ராசஸ் வந்து போகும்போதே நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து பல வாட்டி வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் குறிப்பாக போன வருஷமும் 2024 நடந்த எல்லா தேர்வுகளுடைய கொஷின் பேப்பரையும் சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் 2025 இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம்லாம் நடத்தினாங்களோ அதை வந்து பல வாட்டி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக டிகிரி ஸ்டாண்டர்டில் நடந்துடக்கூடிய எக்ஸாமான இந்த குரூப் 1, குரூப் 1A இது மாதிரியான தேர்வுகளுடைய கேள்வித்தாள்களை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. முடிஞ்சால் இந்த 10 டேஸில் ஒரு 2 மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துங்க. அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் கொடுக்கப்பட்ட அந்த 3 ஹவர்ஸில் நம்மளால் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நம்மளால் படித்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நல்லா டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 மார்க் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த இடத்துல வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து வச்ச நோட்ஸ் பல வாட்டி வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நம்ம கையெழுத்துக்கு நான் பல வாட்டி இதை நான் சொல்லியிருப்பேன். நம்ம கையெழுத்துன்றது ஒரு சில ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மோஷனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் கொஷின் எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஷினை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நோட்டில் நான் இந்த பேஜில் இந்த கொஷின் ரிலேட்டடாக ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்து வச்சுருந்தேன், அதனால் இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த லாஸ்ட் 10 டேஸ் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. நல்லா படிச்சிருக்க ஆஸ்பிரண்ட் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நோட்ஸில் நீங்கள் பல வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். இதற்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். கண்டிப்பாக நோட்ஸை வந்து பல வாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அதில் இந்தியன் பாலிட்டி அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதில் முக்கியமான வழக்குகள்லாம் என்னென்ன முக்கியமான கேசஸ் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி இது மாதிரி எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து நல்லா படிங்க. இப்போ வந்து நான் சொல்கிறது என்னென்னா ரிவிஷன் பண்ணும்போது முக்கியமாக அதிகமான ஃபோக்கஸ் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4. ஏன் இதுனா யூனிட் 6லேருந்து 40 கொஷின்ஸு, யூனிட் 5லேருந்து 50 கொஷின்ஸு, அப்புறம் யூனிட் 4 இந்தியன் பாலிட்டிலேருந்து 40 கொஷின். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே 130 கொஷின்ஸ் வரும். இது இல்லாமல் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ், 155 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்தே வந்துருச்சு. இப்போ ஆப்டிடியூட்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தடு, ஃபார்முலா மெத்தடுன்னு 2 இருக்கும். நல்லா அந்த ஃபார்முலாவை நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. படித்த ஃபார்முலாஸை நிறையா வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். தென் ஷார்ட்கட் மெத்தட்லாம் வந்து கொஞ்சம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த ஷார்ட்கட்டை ஒரு சம்மை நம்ம படிக்கும் போது இதுக்கு எந்த ஷார்ட்கட் வரும் அப்படின்றது நமக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் ஸ்ட்ரைக் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 10 டேஸ் வந்து ஒரு ஃபுல் கோத்ரூ வந்து நீங்கள் வந்து பண்ணிடுங்க அந்த ஆப்டிடியூட் ரிலேட்டடாக. இந்த 10 டேஸ் வந்து முடிஞ்சால் டெய்லி ஒரு 30லேருந்து ஒரு 50 சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்லாம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்ட். இது இல்லாமல் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட் 3லேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து வரும். அதாவது இந்திய விடுதலை போராட்ட வரலாறுலேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 1000
1917 1917 1950 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணீங்கனாலே ஒரு நல்ல ஒரு கொஷின்ஸ் உங்களால கேதர் பண்ண முடியும். இது இல்லாம 1857 ரிவோல்ட், இது மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ். பொதுவாக மாடர்ன் இந்தியா அப்படின்னாலே 1600 ஆரம்பிச்சு 1950 வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்க வந்து 1917 கவர் பண்ணீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் வந்து உங்களால கரெக்டா எழுத முடியும். இந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கிங்க. அண்ட் யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் பல வாட்டி நான் சொல்லியிருப்பேன். யூனிட் 6 3 நம்மளால டிவைட் பண்ண முடியும். அதுலேயும் அந்த தேர்ட் பார்ட்டான தமிழக விடுதலை போராட்ட வரலாறுலேருந்து அதிக கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் வந்து நம்ம இந்த லாஸ்ட் 10 days வந்து கொடுத்தாகணும். தென் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த ஸ்கீம்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கணும். இந்த லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம தமிழக அரசு மக்கள் நலன் சார்ந்த எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கவர் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து மாநில அரசுக்கும் கவர் பண்ணோம், அப்புறம் நம்ம யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம இதை கவர் பண்ணி ஆகணும். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இப்படி. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிருந்தோம் அப்படின்னாலே மோர் தென் எனஃப். எக்ஸ்ட்ராவா நீங்க லட்சுமிகாந்த் படிச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸ் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோமோ அதை நல்லா இந்த லாஸ்ட் 10 days வந்து கோ த்ரூ பண்ணிடுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 days அப்படின்ற விகிதத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னாலே முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளால இந்த 4 சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணிடலாம். ஒரு 2-3 வாட்டி வந்து நம்மளால ரிவிஷன் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிசீசஸ்லேருந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்காது, ஜெனட்டிக்ஸ்லேருந்து கொஷின் இல்லாமல் இருக்காது. அது மாதிரி எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து கேள்விகள் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ அதை மட்டுமாவது நம்ம கவர் பண்ணியிருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் 3ஆவதா நம்ம பார்க்க போகிறது டைம் மேனேஜ்மெண்ட். நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், எவ்வளோதான் நம்ம வந்து படிச்சிருந்தா கூட நமக்கு வந்து ஒரு ஃபுல்லாக நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற 100% சிலபஸ் வந்து யாராலையுமே கவர் பண்ண முடியாது. ஒரு 60 to 80% தான் வந்து உங்களால் வந்து சிலபஸை எவ்வளோ நீங்கள் படித்தாலும், எவ்வளோ புக் நீங்கள் கவர் பண்ணி படித்தாலும் சரி 60 to 80% தான் உங்களால் வந்து படித்து கவர் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இதுதான் வந்து சினாரியோ. பட் நம்ம வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம சரியாக பண்ணிடணும். அந்த 200 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னா அந்த கொஷினோடைய வெரைட்டி எப்படி இருக்கு. ஒரு சில கொஷின்ஸ் டைரெக்டாக கேட்பாங்க, சில கொஷின் ஹிஸ்ட்ரியிலேருந்துலாம் கிரானாலஜிக்கல் ஆர்டர்லேருந்து கொஷின் கேட்பாங்க, பாலிட்டிலேருந்து கொஷின்ஸ் எப்படி வருது, ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டால் அந்த கொஷினை நம்ம எப்படி அணுக போகிறோம். தென் அசர்ஷன் ரிசர்ஷன் டைப்பில் கொஷின் வருதுன்னா அந்த கொஷினோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது. இதுல எல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம நிறைய கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அதுக்கு தான் நான் அனலைஸ் பண்ண சொன்னேன். இதை வந்து நீங்கள் பண்ணிடுங்க. இந்த லாஸ்ட் 10 days ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் நல்லா பண்ண வந்து உங்களுடைய ஃபைனல் டோட்டல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனால இதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்றது வரும். சான்சஸ் ஆஃப் செலெக்ஷனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது அதிகமான கொஷின்ஸ் வந்து நம்ம ரைட்டாக எழுதுறத நம்மளுடைய மோட்டோவாக இருக்கணும். இந்த இடத்துல இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மார்க் டெஸ்ட்டை வந்து இந்த லாஸ்ட் 10 daysல நீங்கள் எடுத்துருங்க. இந்த மார்க் டெஸ்ட் ஸ்கோர் கம்மியாகுது இல்லை அதிகமாகுது அதை நீங்கள் விட்டுடலாம். நம்மளுடைய மெயினான எய்ம் வந்து என்னன்னா, என்னால் அந்த 200 கொஷின்ஸையும் கொடுக்கப்பட்ட அந்த 3 மணி நேரத்துக்குள்ள சரியாக கொஷின்ஸ் எல்லாத்தையும் வாசிச்சு ஆன்சர் என்னால் பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆப்டிடியூட் எல்லாமே என்னால் வந்து ஒரு 1 minute என்னால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. இதுக்காக தான் மார்க் டெஸ்ட்டை வந்து நம்ம எழுத சொல்றது. இது வந்து ஒரு 2 மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. இந்த லாஸ்ட் 10 days வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரிவிஷன். அதுலேயும் குறிப்பாக நம்ம எடுத்து வச்ச நோட்ஸை பல வாட்டி நம்ம படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நம்ம பண்ணும்போது லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எல்லா தேர்வுக்கான அந்த கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதை நாம சால்வ் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டியது இந்தந்த யூனிட்ஸுக்கெல்லாம் யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 ஆப்டிடியூட் இதுக்கெல்லாம் வந்து அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணோம். இது இல்லாம யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 படிச்ச டாபிக்ஸ் மட்டும் நாம கவர் பண்ண போறோம். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளால 3 hours கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால சரியா படிச்சு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு 2 மார்க் டெஸ்ட் வந்து நாம பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த மெத்தட்லாம் நீங்க இந்த லாஸ்ட் 10 days நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால தாராள குரூப் 1 preliminary எக்ஸாமை கிராக் பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும்.
குரூப் 1 தேர்வு எழுத போகிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது வித் ரிகார்ட் டு த சிலபஸ், இல்லை இந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ராசஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.